Why not you pray? நீங்க ஏன் அந்நிய பாஷையில அதிகமா ஜெபிக்க கூடாது? Ladies, பெண்களே, don't break your head. What to pray for him, what to pray. Stop it. என்ன ஜெபிக்கிறது, எதுக்கு ஜெபிக்கிறது அப்படி சொல்லி மண்டை போட்டு உடைச்சுக்காதீங்க, நிறுத்துங்க. Whatever worries you, உங்களுக்கு இதெல்லாம் கவலைப்படுத்துதோ bring it before God. அது ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வாங்க. Say, Lord, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, I don't know what to pray for my husband. என்னோட கணவருக்காக நான் என்ன ஜெபிக்கிறது எனக்கு தெரியல. He is a powerful preacher. அவர் வல்லமையான பிரசங்கி and powerful fighter. அவர் வல்லமையா யுத்தம் செய்கிறவர். घर में लड़ाता है. வீட்ல ஒரே சண்டை தான். घर में preaching करता है. வெளிய போய் நல்லா பிரசங்கம் பண்றாரு. क्या प्रार्थना कर रहा है? நான் இதுக்காக என்ன ஜெபம் பண்றது? Don't just bring him to God. சும்மா ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே பேசாதீங்க. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. திடீர்னு நிறுத்தாதீங்க. வசனத்தை வாசிங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் உங்க மூலமா ஜெபம் பண்ணுவார். That will change your husband. அது உங்களுடைய கணவரை மாற்றிவிடும். It's a very secret. அது ஒரு பெரிய ரகசியம். Pastors, when you pray for congregation, பாஸ்டர்ஸ் நீங்க உங்களுடைய சபை மக்களுக்காக ஜெபிக்கும் போது use all the time your own knowledge. எல்லா நேரமும் உங்க சொந்த மூளையை பயன்படுத்தாதீங்க. Get into the Holy Ghost language. ஆவியின் பாஷைக்குள்ள வாங்க. Catch what God thinks about them. அவர்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறான்றதை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கப்புறம் அதை குறித்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்படித்தான் நான் செய்வேன். There are levels. பல அளவுகள் இருக்குது. It needs time. ஆனா அதுக்கு நேரம் தேவை. It needs patience. அதுக்கு பொறுமை தேவை. God said, ஆண்டவர் சொன்னாரு, commanded them, அவர்களை கட்டளையிட்டார், not to go போகாத, out of Jerusalem. எருசலேம் விட்டு போகாதன்னு சொன்னார். காத்திரு. The wait word is, காத்திருப்பது, wait word is, காத்திருப்பது, they that wait upon the Lord கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ shall renew their strength. அவர்கள் தன்னுடைய பலனை புதுப்பிப்பார்கள். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? Me, நானும் தேவனும் we intertwine. நாங்க பின்னி பிணையறது. Me அப்படின்னா நானும் அவரும், அவருடைய உணர்ச்சி என்னுடைய உணர்ச்சி, அவருடைய படம். I become so one with the Holy Spirit. நான் ஆவியானவரோட அந்த அளவுக்கு ஒன்றா இணைஞ்சிடுறேன். And my spirit, என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவி ஒரே ஆவியா மாறிடுது. so when we wait upon that Lord, அப்ப நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது you become one spirit. நீங்க ஒரே ஆவியா மாறிடுறீங்க. நீங்க அவரோடு கூட உடன் வேலையாளா மாறிடுறீங்க. நீங்க உடன் வேலையாள் தான். Still you are not enjoying that blessing. ஆனாலும் இன்னும் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. You run with your own energy. உங்க சொந்த முயற்சியில உங்க பலத்துல ஓடுறீங்க. You run with your own knowledge. உங்க சொந்த அறிவுல நீங்க எல்லாத்தையும் செய்ய பாக்குறீங்க. You never wait upon the Holy நீங்க ஆவியானவருக்கு காத்திருக்கல. You started good. நீங்க நல்லா தான் ஆரம்பிச்சீங்க in the spirit. ஆவியில. Now you are finishing in the flesh. இப்ப மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்க. So everything becomes easy for you. அப்ப உங்களுக்கு எல்லாமே சுலபமா மாறிடுது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Ezekiel was in the vision. எசேக்கியேல் அந்த தரிசனத்தை பார்த்தபோது An angel took him. ஒரு தேவதூதன் அவனை கொண்டு போனான். One son of man. வேதம் சொல்லுகிறது, தேவகுமாரனே, மனுஷகுமாரனே. Jesus. ஒருவேளை ஒரு தேவகுமாரன் இயேசு வந்திருக்கலாம். அவர் அளந்தார். 1000 cubits. 1000 அடி, 1000 முழம். Ezekiel, come. எசேக்கியேலே வா வான்னு கூப்பிட்டார். 1000 முழத்துக்கு போனார். Water was ankle deep. தண்ணி கணுக்கால் அளவு வந்துச்சு. Ankle deep. கணுக்கால் அளவு. That means reaching. அப்படின்னா ஒரு சுவிசேஷம் சொல்ற மாதிரி. Then God took him. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போனார். தண்ணி முழங்கால் அளவுக்கு வந்துச்சு. That's your prayer. அது உங்க ஜெப அபிஷேகம். Then again he அதுக்கப்புறம் திருப்பி அவனை ஆழத்துக்குள்ள கொண்டு போனான். came to the waist. அது இடுப்பு அளவுக்கு வந்துச்சு. Have the belt of truth. அது சத்தியம் என்னும் அரைக்கச்சை. Spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம். Fighting the devil. பிசாசோட போராடுவது. Then again he took it. திருப்பியும் கொண்டு போனான். It came to the swimming level. அது நீச்சல் ஆழம் வந்துச்சு. So Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம்னா நீங்க ஆவினாலே நிரம்பி இருக்கிறது. ஆவினாலே அப்படியே மூழ்கி இருப்பது. அவருடைய உணர்ச்சி, அது உங்க உணர்ச்சி ஆளுகை செய்கிறது. அவருடைய பாரம், அது உங்க பாரத்தை ஆளுகை செய்கிறது.
heart pain. ஒரு நாளைக்கு ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் நெஞ்சு வலி வந்துச்சு. So I wanted to pray for my mother. அப்ப எங்க அம்மாக்காக நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன். So very sad. ரொம்ப சோகமா இருந்தது. This night நான் சொன்னேன், இந்த ராத்திரி I had to pray for my mother என்னுடைய அம்மாக்காக நான் ஜெபிக்கணும். till she is healed. அவன் சுகமாற I வரைக்கும் must hear God. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். I lie down and pray in tongues. நான் அவனு படுத்துக்கிட்டே அப்படியே அந்நிய பாஷை You பேசிக்கிட்டு don't இருந்தேன். need to kneel down all the time. நீங்க எல்லா நேரம் முழங்கால் படியிட வேண்டிய You அவசியம் can இல்லை. lie down and pray in tongues. நீங்க படுத்துக்கிட்டே அப்படியே அந்நிய பாஷை You பேசலாம். don't need to scream. நீங்க எல்லா நேரமும் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. Even you can whisper. நீங்க அப்படி கிசு கிசு கிசுன்னு கூட அப்படியே The பேசலாம். Bible says when there is no interpreter, நீங்க வியாக்கியானம் செய்யாதவங்க இல்ல செய்யலன்னா let him pray in tongues within himself. தனக்குள்ளே அந்நிய பாஷை பேசிக்கொள்ள கடவன் இருக்குது வசனத்துல. So நான் ஷாத்தாலா பாஷே கே ஷாத்தே பாரா கசா பாகா பா I started praying in tongues. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். Almost 1 hour. ஒரு மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன் அந்நிய பாஷையில. ஒரு அரை மணி நேரம் Suddenly, திடீர்னு baptism of the Holy Spirit. That's what I mean. அதைத்தான் நான் அப்படி சொல்ல வரேன். ஆவியினால நான் நிரம்ப ஆரம்பிச்சு Deeper into him. ஆழமா அவருக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். Meaning, அப்படின்னா he possesses me more. அவர் என்ன அதிகமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். Meaning, அப்படின்னா let him take over me. அவர் என்னை ஆளுகை செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். I yielded to him. அவருக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். 15 minutes, 15 நிமிஷம், half an hour. அரை மணி நேரம். Suddenly my mother went out of my mind. திடீர்னு என் மனசுல தான் எங்க அம்மா போயிட்டாங்க. Her heart மறந்துட்டேன். pain went out of அவங்களுடைய நெஞ்சு வலியெல்லாம் நான் மறந்துட்டேன். Suddenly the nation burden came. திடீர்னு தேசத்துக்கான பாரம் என்ன அதிகமா நிரப்பு. And I pray in tongues. நான் அந்நிய பாஷையில அப்படியே பேசுறேன். I prayed. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா? Morning 8 o'clock. காலையில 8 மணி வரைக்கும் நான் அந்நிய பாஷையில பேசிக்கிறேன். Night I am praying in tongues. ராத்திரி எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிறேன். After 1 hour, ஒரு மணி நேரம் கழிச்சு the Holy Spirit voice heard. ஆவியானுடைய சத்தம் கேட்டுச்சு. He is a speaking person. அவர் பேசுகிற ஆவியானவர். Not open. ஆனா நம்ம மனசு திறக்கல. We don't tune to his voice. அவருடைய சத்தத்துக்கு நம்ம டியூன் பண்ணல. Suddenly the Holy Spirit said, திடீர்னு ஆவியானவர் சொன்னாரு, darkness is coming to the nation. தேசத்தின் மேல இருள் மூடுது. Organize 10 days prayer. 10 நாள் நீ ஜெப கருத்தரங்கு நடத்து. I woke up and write and again tongue. நான் எழும்பி எழுதுறேன், இப்ப திருப்பி படுத்துட்டு அடி அந்நிய பாஷையில பேசுறேன். Gather minimum 1000 prayer warriors. 1000 ஜெப வீரர்களை கூட்டு. I started writing. நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படியே ஆண்டவர் சொல்றதெல்லாம். Evening fasting. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம். Then evening only night you have to preach. ராத்திரி மட்டும்தான் நீ பிரசங்கம் பண்ணணும். This is the subject. இதான் சப்ஜெக்ட். Authority to curse. சபிக்கக்கூடிய அதிகாரம், authority to bless. ஆசீர்வதிக்கிறதுக்கான அதிகாரம், The Nazarite covenant. நசரேக்க உடன்படிக்கை, பலிபீடம், Subject come I write. இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வருது, நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். You know when it was? அது எப்ப தெரியுமா? God says next month. ஆண்டவர் அடுத்த மாசம் சொல்ற வரைக்கும். Within 1 month. அடுத்த மாசம்ன்றார் ஆண்டவர். How can I gather ஒரு மாசத்துல எப்படி 1000 பேத்தை கூட்டுறது? So I called some of my leaders. அப்ப என் தலைவர் சில பேரை கூப்பிட்டேன். The Lord is telling me. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்றாரு. அப்ப நாங்க அப்படியே அனௌன்ஸ் பண்ணோம். People came. இந்தியால இருந்து எல்லா பகுதியும் மக்கள் வந்தாங்க. இப்ப இல்லைங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி அது 200 people. 1200 பேர் வந்தாங்க Within a month. ஒரே மாசத்துல. And it was so glorious. அது அவ்வளோ மகிமையா இருந்துச்சு. Election result came. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. One party said, ஒரு பார்ட்டி சொன்னாங்க, thought we never understood we will lose the election. நாங்க எலெக்ஷன்ல தோல்போ நாங்க நினைச்சு கூட பார்க்கல, கற்பனை கூட பண்ணி பார்க்கல, ஏதோ ஒரு புதிர் நடந்துருச்சுட்டாங்க. Other party said, இன்னொரு பார்ட்டி சொன்னாங்க, we never imagined we will win the election. நாங்க எலெக்ஷன்ல ஜெயிப்போம்னு கனவு கூட காணல. And the news media says, மீடியா சொல்லுது, something mysterious happened. ஏதோ மர்மமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. I still remember that. இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. How it all started. இது எல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு? Stammering lips. பரியாச பாஷை, With a new tongue. அந்நிய பாஷை. I will speak to these நான் என் ஜனங்களோடு பேசுவேன். God wants to speak to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புறாரு. When you open up. நீங்க மனசை திறக்கும் போது, When you allow the Holy Ghost to talk. ஆவியானவர் உங்களோடு கூட பேச நீங்க விட்டு கொடுக்கும் போது, Put that word again. அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். பரியாச பாஷை, And with stammering lips. பரியாச பாஷை. அந்நிய பாஷையோடும் கூட அவர் தன் ஜனங்களோடு கூட பேசுவா. Everybody எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது, when God
when God speaks to you, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது you enjoy the heavenly நீங்க rest. பரலோக இளைப்பாறுதல் அனுபவிக்கிறீங்க. This is the rest. இதுதான் இளைப்பாறுதல். Everybody say this is the எல்லாரும் rest. சொல்லுங்க, இதுதான் இளைப்பாறுதல். And this is the refreshing. இதுதான் உங்களுக்கு புத்துணர்ச்சி. You understand what I mean? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? This is what Wigglesworth said. இதத்தான் விகில்ஸ்வர்த் சொன்னாரு. I go for vacation every நான் day. ஒவ்வொரு நாளும் வெக்கேஷனுக்கு போறேன். Every day when you have time for that, ஒவ்வொரு நாளும் நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது you charge your battery. உங்களுடைய every day. பேட்டரிய ஒவ்வொரு நாளும் நீங்க சார்ஜ் பண்றீங்க. You are refreshing yourself. உங்களையே நீங்க புதுப்பிச்சுக்கிறீங்க. Resting. நீங்க இளைப்பாறுறீங்க. You know what will happen? என்ன தெரியுமா நடக்கும்? You will run. நீங்க ஓடுவீங்க. But never grow weary. ஆனா நீங்க ஒரு நாளும் களைத்து போக மாட்டீங்க. Run for 50 years. நீங்க 50 வருஷம் ஓடுவீங்க. You will be fresh inside. ஆனாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. Do you know? உங்களுக்கு தெரியுமா? Ezekiel is preaching more than 50-60 years. எசேக்கியானா 50-60 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். Ezekiel is not a young man. எசேக்கியானா வாலிபர் கிடையாது. Naturally old. இயற்கையா பார்த்தா வயசாயிருச்சு. Supernaturally inside young. ஆனா உள்ள ரொம்ப இளமையா இருக்கிறோம். People ask me. மக்கள் என்கிட்ட கேக்குறாங்க, 30 years ago we heard your message. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய செய்தியை 40 கேட்கிறோம். years ago we saw you. 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நாங்க Still you பாக்குறோம். have the same anointing. இன்னும் உங்களுக்கு அதே அபிஷேகம் தான் இருக்குது. Still your heart is so soft. இன்னும் உங்களுடைய இருதயம் மிருதுவா தான் இருக்குது. Till now you cry for love for Jesus. இன்றைக்கும் இயேசுவுக்காக அன்புக்காக நீங்க ஏங்கி அழுகுறீங்க. How you maintain that fresh love for God. எப்படி ஆண்டவர் மேல அப்படியே ஃப்ரெஷ்ஷா லவ் வச்சிட்டு இருக்கீங்க. One of the secrets. அதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? I will speak to these people. நான் இந்த ஜனங்களோடு கூட Stammering lips. பரியாச பாஷையினாலும் Foreign language. அந்நிய பாஷையினாலும் I பேசுவேன். நான் பேசுவேன். This is the rest. இதுதான் இளைப்பாறுதல். இதுதான் இளைப்பாறுதல். இளைத்தடைந்தவனுக்கு இளைப்பாற செய்யும் பாஷை. Yet they don't want to hear. நீங்க அதை கேட்க விரும்புறதில்ல. Preaching this. நான் இதை பிரசங்கம் பண்றேன். People are looking at me. மக்கள் என்ன பாக்குறாங்க பாருங்க. Excitement nahi hai. ஒரே ஒரு உற்சாகம் கூட இல்ல. The man who walked with God for many years தேவனோடு பல வருஷம் நடந்தவர் is opening the secret. அவர் ரகசியத்தை திறந்து சொல்றாரு. You know how you look? நீங்க எப்படி தான் இருக்கீங்க பாக்குறதுக்கு? क्या बड़ी बात है. இதுல என்னங்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. You know why? ஏன் தெரியுமா? You are already exhausted. நீங்க ஏற்கனவே களைச்சு போயிருக்கீங்க, விடாச்சு போயிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்திட்டீங்க. Now you become old inside. இப்ப உள்ள வயசாயிருச்சு உங்களுக்கு. Nothing will excite you. உங்களுக்கு எதுவும் பரவசப்படுத்தல. Even if the angel come and stand. தேவதூதனே வந்தா கூட You will think yes इनमें क्या है? இதுல என்னங்க பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. You know why? ஏன் தெரியுமா? You are weary. ஏன்னா நீங்க ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. நீங்க யுத்தத்துல போராடுனீங்க. நீங்க யுத்தம் பண்ணீங்க. Couldn't win the temptation. உங்களால சோதனையை ஜெயிக்க முடியல. You prayed many days. நீங்க பல நாள் ஜெபம் பண்ணீங்க. Doesn't grow. சபை வளரல. You prayed for that patient. நீங்க அந்த வியாதிக்காரனுக்காக ஜெபம் பண்ணீங்க. Prayer he died. நீங்க ஜெபிச்ச பிறகு அவர் செத்து போயிட்டாரு. You prayed for the family. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்க. Many family left your church. பலர் உங்க சபை விட்டு ஓடிட்டாங்க. ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. कठिन है रास्ते बहुत हर एक मोड़ पर कतर. You know why? ஏன் தெரியுமா? You don't know how to refresh. எப்படி உங்களையே நீங்க புதுப்பிச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. எப்படி இளைப்பாறுறதுன்னு உங்களுக்கு தெரியல. How to go deeper, deeper, deeper. ஆழமா எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெரியல. You are only using your brain. நீங்க உங்க மூளையை மட்டும்தான் பயன்படுத்துறீங்க. Your brain is still good. உங்க மூளை இன்னும் நல்லா இருக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷம். I would admit many of you in the mental hospital. நானா இருந்தா உங்களை பலர் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டிருப்பேன். Many of you are depressed. பலர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. How to wake you up?
நீங்க எப்படி உங்களை வெளியே தூக்கி எடுக்கிறது? JCB आना है. ஐயையோ, ஜேசிபி வரணும் போலயே. I have seen நான் பார்த்திருக்கிறேன். people who are in the ministry for 30 years. 30 வருஷம் 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்க, even if the heaven falls, பரலோகமே கீழே வந்தா கூட इसमें क्या है? இதுல என்னங்க பெரிய விஷயம்ன்ற மாதிரி. देखा है, நான் सबको देखा है. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். What to do with that such people? இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது சொல்லுங்க? क्या करें? என்ன பண்றது? The Bible says, வேதம் சொல்லுகிறது, they that wait upon the Lord கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் தங்களுடைய பலனை புதுப்பிப்பார்கள். and the Bible says, வேதம் சொல்லுகிறது, they will run. அவர்கள் ஓடுவாங்க 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 ஓடுவாங்க, Never grow weary. இளைப்படையவே மாட்டாங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, young men shall faint. வாலிபன் இளைச்சு போயிருவானா, களைச்சு போயிருவான். Young men shall get old. வாலிபன் வந்து ரொம்ப வயதான மாதிரி ஆயிரும். That wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ shall renew their strength. அவர்கள் தங்களுடைய பலனை புதுப்பிப்பார்கள். And the renew, the word in Hebrew, எபிரேயர்ல அந்த புதுப்பிக்கிறதுக்கான வார்த்தை, a naya balmana naye, அது புது ஆள் கிடையாதுங்க, அது மாற்று, பண்ட மாற்ற மாதிரி badalna. மாறுறது. When I wait upon him, நான் அவர் காத்திருக்கும் போது, or silence or praying, இல்ல அமைதியாவோ இல்ல அந்நிய பாஷையிலோ ஜெபிக்கும் போது, his energy, அவருடைய சக்தி அது எனக்கு வருது. என்னுடைய பலவீனத்துல அவருக்கு போயிருது. அவருடைய வல்லமை badana, சொல்லுங்க அப்படி மாறுது. அது எனக்கு வந்துருது, badalna. மாறுது, என் வாழ்க்கை மாறுது. Listen, கவனிங்க, our outer man நம்முடைய வெளிப்புற மனுஷன் grows tired. அவன் களைச்சு போறான். My wife never want me to come. என்னுடைய மனைவி நான் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க இங்க. Physical body, ஏன்னா சரீரம் பாத்தீங்களா, that grows weary. அது ரொம்ப களைச்சு போகுது. Honestly, I tell you, உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், naturally, இயற்கையா I have shouted so many years. நான் பல வருஷம் ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறேன். I don't want to come to the pulpit. நான் புல்பிட்டுக்கே வர விரும்பல. I want to record நான் ரெக்கார்ட் பண்ணணும் தான் all விரும்புறேன். my revelation. என்னுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் I want to leave it to my அது generation. என்னுடைய சந்ததிக்கு நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். I have seen 2-3 generations. நான் 2-3 சந்ததியை பார்த்தாச்சு. I don't need to continue shouting. நான் சும்மா கத்திக்கிட்டே இருக்க விரும்பல. So sometimes my wife says, BP goes, don't go. சில Don't நேரத்தில் go to the people. சில நேரத்தில் என்னோட மனைவி சொல்றாங்க, பிபி ஜாஸ்தியாச்சு, போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்றாங்க. ஆனாலும் நான் வரேன். She prays in tongues. அவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. Outer man வெளிப்புற மனுஷன் may grow weary, அவன் வந்து களைச்சு போகலாம். but the inner man, ஆனா உள்ளான மனுஷனோ அவன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். this is the secret, beloved. இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. You can do the ministry நீங்க ஊழியத்தை by the outer man, வெளிப்புற மனுஷன்ல கூட செய்யலாம். or you can do the ministry இல்ல நீங்க ஊழியத்தை through the inner man. உள்ளான மனிதன் மூலமாவும் பண்ணலாம். When you do the ministry inner man, நீங்க உள்ளான மனிதன் மூலமா நீங்க ஊழியத்தை பண்ணீங்கன்னா, that inner man ministry is the ministry of the spirit. அந்த உள்ளான மனிதன்ல இருந்து பண்ணுகிற ஊழியம் தான் ஆவியில பண்ணுகிற ஊழியம்.